ஒரு பைய மறைக்க 9 பொய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத வந்து கரெக்ட்டா செய்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தா, தங்கமயிலுடைய குடும்பத்தினரா தான் இருப்பாங்க. தேவையில்லாத வேலைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணா வந்து செஞ்சு, பொய் மேல பொய்யா சொல்லி, வேற எந்த சம்மந்தமும் கிடைக்காது. இந்த சம்மந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, உங்க பொண்ணு அழகான ஒரு பொண்ணு, அந்த வயசு வந்து ரொம்ப அதிகம்லாம் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, அதெல்லாம் இல்ல. அப்படி இருந்தா எப்படிங்க கதை மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொய் சொல்லி கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப அவங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து, அவங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காகவும், அந்த நகை விவகாரத்துலையுமே வந்து என்னைக்கு இருந்தாலும் அது கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறதுனாலையும், இவரே வீட்டுக்கு புகுந்து அந்த நகையெல்லாம் திருட போறேன். அந்த இதெல்லாம் வந்து திருடிட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்தோம், அதையும் திருடியாச்சு. அதனால அதெல்லாம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்ற மாரி ஒரு புது ட்ராமாவ கிரியேட் பண்ணிடலாம். இத வச்சு நீ எஸ்கேப் ஆயிரலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சர்டிஃபிகேட்ட திருடிட்டே போனாலும் கூட, போலி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து போலி சர்டிஃபிகேட்டுங்கிறேன். சர்டிஃபிகேட் காப்பிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். யூனிவர்சிட்டியில கேட்கலாம். யூனிவர்சிட்டியில போய் கேட்கும்பொழுதே மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. நமக்கே இவங்க என்ன லாஜிக்ல அத செய்றாங்கங்கிறது தெரியல. இதில் கடைசியாக பழனிவேல் எந்திரிச்ச மாதிரி வேறு காமிக்கிறாங்க. பழனிவேல் எந்திரிச்சு மட்டும் இவரை பார்த்து, என்ன இந்த பக்கம் தங்கமயில் உங்கள் அப்பா வந்தாருன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு மாட்டி, இல்லை இவர் தான் திருட்டுத்தனம் பண்ணாருங்கிறத மாதிரி லைட்டாக தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வீட்டில் அடுத்தடுத்து வெடிக்கும். இது எல்லாத்தையோட முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கதிர் நைட்டில் தான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலைல கிளம்பி வா அப்படின்னு ராஜி சொன்னாலும் அது கேட்காம நைட்டே வரக்கூடிய ஆள் தான் அவர் நைட்டு வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ள நுழையிறதும், அதே சமயத்தில் தங்கமயிலுடைய அப்பா வெளில வரதும், இவர் ஓடி போய் திருட நினச்சி பிடிச்சி தங்கமயில் சிக்கி தவிக்க போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரி திருப்பம் அடுத்து வரப்போகுதுங்கிறத பார்க்க கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சீரியல் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய கதைகளோடு போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதையில் இப்போ என்ன நடந்தால் கரெக்டாக இருக்கும்? தங்கமயில் இப்போயே மாட்டலாமா கூடாதா?